நம்மிடம் பஞ்சம் பிழைக்க வந்தார்கள் தானே. யார் வந்தாலும் மாரை காற்றி உதவி செய்கிறோம் என்பதற்காகத்தானே இருக்கிறார்கள். அவன் நம் நாட்டில் வைத்த வங்கிகளை இழுத்து மூடி ஓடச் சொல். நம் நாட்டில் இருக்கும் ஐயா தானே அங்கு அவன் வாழ்கிறான். நம் நாட்டில் இருக்கும் வங்கிகளை மூடி கொண்டு இங்கிருந்து ஓடச் சொல், நம் நாட்டை விட்டே என்றாராம் காமராசர். அது போல செய்த போது அமெரிக்கர் ஓடி வந்து நமக்கு உதவி செய்தாராம் சீனவிடம் இருந்து தப்பிப்பதற்காக. அப்போது தெரிகிறது அல்லவா நம் கையின் பலம், நம் தமிழின் பலம். அப்பேற்பட்ட காமராசர் கடைசி வரை ஒரு திருமணம் கூட செய்யவில்லையாம். 6 வயதில் தந்தை இழந்தார். கடைசி வரை அன்னையே தெய்வமாக வணங்கினார். அப்பேற்பட்டவர் தனக்காக ஒரு குடும்பம் கூட தேடவில்லை. நம் நாட்டுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டுமே. அவர் நினைத்திருந்தால் ஒரு மனைவியை மணந்திருக்கலாம், பிள்ளைகள் பெற்றெடுத்திருக்கலாம். ஆனால் தனது மக்களையே பிள்ளைகளாக கண்டவர் நம் காமராசர். நமக்காக 1000 இன்பங்களை இழந்து 100 கோடி துன்பங்களை மணந்து நமக்காக இறுதி வரை வாழ்ந்தவர் காமராசர். அப்பேற்பட்டவர் இறுதி வரை தன்னுடன் ஒரு கைப்பெட்டியை வைத்திருந்தாராம். அந்த கைப்பெட்டியில் என்னதான் இருக்கிறது என அவர் பார்த்தவர் அனைவரும் கேட்டாராம். அவருடன் இருந்தவர் அனைவரும் வியப்புடன் அவர் எப்போதுதான் காண்பிப்பார் என காத்து கொண்டிருந்தாராம். இறுதியில் காமராசர் இறந்த பின் அந்த கைப்பெட்டியை திறந்து பார்த்தபோது அதில் அவரது அம்மாவின் புகைப்படம் இருந்ததாம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? காமராசர் குடும்பம் வேண்டாம் என்கிறாரா? குடும்பம் தடைகிறாரா? ஆசை தடைகிறார், பேராசை தடைகிறார். இப்போது என் பேசு பொருளை துவங்குகிறேன். என்னை பொறுத்தவரையில் குடும்பம் என்பது ஒரு அழகான குருவிக்கூடு. அதில் கீச்சிடும் பறவைகள் தான் நாம் அனைவரும். பல்வேறு தியாகங்களும் எதிர்பார்ப்புகளும் கொண்டதுதான் குடும்பம். தந்தை விதைத்து விட்டான், தாய் ஈன்றெடுத்தாள், மகன் மண்ணுறுதித்தான், மக்கள் பெயரிட்டனர், உறவோர் ஊட்டி வளர்த்தனர், கற்றோர் காத்து வளர்த்தனர். பிள்ளை பெரியவனானால் பிறவி பயன் அறியும் முன்னே முன் சென்றன முன்வினைகள், பின்தொடர்ந்தன வாழ்வினைகள். கலந்து கடந்தது காலம் கடந்தது. கல்வியில் பட்டம், கற்றோர் மனதில் நற்பெயர், கண்டான் கல்யாண வைபோகம், கடுகின கடன் சுமைகள், காலங்கள் ஓடின, கனவுகள் பறந்தன, வாழ்க்கை பயணம் கடலில் மிதிக்கும் தோணியாயிற்று, கரை சேரும் வழியறியாமல். கலங்கினான் மானிட பிறப்பு, விம்மின உணர்ச்சிகள், விரைந்தன கால்கள் விடியலை நோக்கி. குடும்பங்கள் யாவும் காலங்கள் தோறும் பயணிக்கும் பயணம் இதுதான், பாதையும் இதுதான். குடும்பம் என்பது ஒரு அழகிய குருவிக்கூடு. நான் சொன்னது போல அதை பிரிப்பது மிகவும் சுலபம். அனைவருக்கும் தெரியும் அல்லவா அழகிய தேன்கூடு. ஒருவன் கண்பட்டு 100 வருடம் கட்டிய கூடு கூட ஒரு நொடியில் சிதைந்து விடும். ஆனால் அதை கட்டுவதற்கு அந்த குடும்பத்தினர் பட்டப்பாடு அவர்களுக்கு மட்டுமே தெரியும். சாகாத வரம் வேண்டாம், சிறகார்ந்த மனம் போதும். தளராத உடல் வேண்டாம், தழைக்கின்ற குணம் போதும். சிதையாத உணர்ச்சிகள் வேண்டாம், சிரிக்கின்ற குணம் போதும். இதில் ஒன்று என் குடும்பம் எனக்கு அளிக்கும் எனிலும் என் குடும்பம் மட்டுமே போதும் நான் வாழும் வரை. நம் அனைவருக்குமே தெரியும், குடும்பம் என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும் என பல திரையிசை பாடல்களில் கேட்டிருக்கிறோம். இன்றும் கூட நம் அனைவரும் அதில் சில பின்பற்றினாலும் கூட பல நேரத்தில் அனைத்தையும் மறைந்துவிட்டு நம் குரோதம், நம் கோபம் அதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அந்த அழகான தேன்கூட்டை கல்விட்டு எறிந்து ஒரு நொடியில் சிதைத்து விடுகிறோம். அதனின் பலனை அறியாமல், அதன் குணத்தை அறியாமல். இனிமேல் நாம் யாரும் சிதைப்போமா நம் குடும்பத்தை? இவ்வுலகில் கடவுள் ஆண் ஒருவனை படைத்தானாம். ஆண் அப்படிங்கிறவன் சுய
அவனுக்கு மனைவி பிள்ளைன்னு 2 உறவை கொடுத்து ஒரு சுகமான சுமைய நீ சுமக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் ஆண் எப்பவுமே மனசுல அழுதாலும் வெளியில சிரிக்கிறான். அதனாலதான் ஆண் எப்பவுமே மனசுல குமரி குமரி அழுதாலும் வெளியே அழகா சிரிக்கிறான். தன்னோட அன்பை எப்படி சொல்லணும்னு தெரியாம, தன்னோட பாசத்தை எப்படி கொடுக்கணும்னு தெரியாம. அதே மாதிரிதான் பெண்ணும் அடுப்பு கரையில சமைச்சு முடிச்சுட்டு வீட்டு கணக்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இன்னைக்கு மாசம் இவ்வளவுதான் வருமானம் வந்திருக்கு, அதுக்கு மேல செலவாயிருச்சு, அடுத்த மாசத்துக்கு நான் என்ன செய்யணும்னு உள்ள புடுங்கி புடுங்கி யோசிச்சுட்டு வெளியே வரும்போது பிள்ளை மனசை பார்த்த உடனே, பிள்ளை முகத்தை பார்த்த உடனே சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டே தங்கும் அப்படின்னு வந்து கேட்கிறாராம். அண்ணனை பத்தி எல்லாமே தெரிஞ்சாலும் கூட தங்கச்சி வந்து இல்லையே அண்ணா ரொம்ப நல்ல